கொஞ்சம் அதப்பா இருக்கு என்ன இது. ஆமா. அப்புறம் ஆல் ரவுண்டுக்கார் பெட்டிக்கார மாமா என்னம்மா நான் வந்துட்டாலே அது இது அமுக்குறீங்களே. பார்த்தாலே அமுக்குறது மாதிரி இருக்குல்ல. ஆனா அமுக்க வேண்டியது நீ அமுக்க மாட்டீங்க. நீங்க அமுக்க நினைச்சாலும் சரி சரி இல்ல என்ன பண்ண நினைச்சாலும் சரி சூப்பரா இருக்கு. இங்க 10 பைசாக்கு பிரயோசனம் இல்ல மாமா. என்னமா சொல்ற? உங்க பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் என்கிட்டயும் கிடக்குது. டேய் இல்லம்மா நீ இப்ப திறந்து பார்த்தா ஒரு மானியம் இல்ல. இங்க பாருங்க டவுசர் தான் போட்டு வந்திருக்கேன். டேய் என்னம்மா இப்படி தவுசர் போட்டு வந்திருக்க? உள்பாவோட கட்டாம டேய் ஏன் உங்களுக்கு என்ன இன்னும் ஈயா மூச்சு கிடக்கு? நாங்கெல்லாம் காவலுக்கு போறோம். டேய் காவலுக்கு காவலுக்கு ஏன் வெதருக்குள்ள ஒளிக்கிற? நான் மட்டும் போல மாமா. சரி கூட தோழி ஒருத்தி வர்றா. அப்படியா? என்ன அது கழுதைய கொண்டுருவா. வாய்ப்பு இல்ல ராஜா, ஒண்ணும் இல்லடா. சும்மா நீ வாமா அப்படியே. ஒரிஜினல் மாதிரி தெரியுது நினைக்கிறியா? இங்க வர துண்டு தான்டா. ஓ முகர மரியாதை கெட்டு போயிரும் உனக்கு. இரு நீ சந்தேகப்படுறல இவகிட்ட என்ன இருக்குன்னு எடுத்து பாப்ப. நிறுத்திடு. நான் ஒன்னே மாதிரிடா டூப்ளிகேட்டா? மரியாதை கெட்டு போயிரு. மருமன்ட்ட எப்படி நடக்கிறேன்? இங்க உனக்கு ஒண்ணுக்கு 2 பிள்ளைய கொடுக்குறேன், இங்க ரூட்டை கொடுத்துருக்கியா? அப்படியே கமெண்ட்ல எடுத்து வச்சுக்க. என்னடி மருமன்ட்ட பேசிருக்க? திறமை இருந்தா போய் செஞ்சு பாரு. ஆளு முகர கட்டி பாரு. ஆட்டிக்கிட்டு வந்துட்ட கிளு 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 கிளுன்னு. அதை விட்டு ஏண்டி ப்ராப்பர்ட்டில கை வைக்கிற? நீ பொம்பளை எப்படி வந்து கடி? இப்படி வந்து ஆம்பளைக்கு ஆசை வர என்ன செய்யும்? இப்படி தொப்புள கடிட்டு வந்தா அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்? பொம்பரை விடுவேன், ஆம்பளேட் போடுவேன். துப்புல தங்காட்டுறைய எதுக்கு? சரவணை பொம்பரை இருந்தா விட்டுடணும் அதுக்காக. காலையில போனீங்க விளக்கமாத்த தூக்கிட்டு வருவோம் ஒருத்தி. பாத்துக்குருவோம். நிறுத்துடி. காவலுக்கு தானே போறோம். காவலுக்கு போறோம். நீ முதல்ல வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்காக பெண்கள் காவலுக்கு வரக்கூடாது. ஆமா அப்பா சொல்லிருக்காரு. அதனால தான் நான் கேக்குறேன், நீ வயசுக்கு வந்துட்டியா வரலையா? நான் வந்துட்டேன். எனக்கு சின்ன சந்தேகம். நீ இப்படித்தான் நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் நான் வயசுக்கு வரத வீடியோ பிடிச்சி வச்சிருக்கேன். மாமா சீரு தூக்கிட்டு வந்தத. அப்படியா? நான் கூட இதையே எடுத்து வீடியோ வச்சிருக்கேன் நினைச்சேன். தெரியுதா? இப்ப இவகிட்ட கேப்போம், நீ வயசுக்கு வந்தியா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டி. என்ன? வயசுக்கு எப்படி வரது? கவலைப்படாத. நீ வயசுக்குலன்னா உன்னை வயசுக்கு வைக்கிறது ஏன் பொறுப்பு. எப்படி? உங்க வீட்ல ஆடு மாடு இருக்கா? நிறைய இருக்குடி. 5-6 ஆடு இருக்கு, 6-7 மாடு இருக்குடி. 6-7 மாடு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஆடு மாடு இருக்கிறதுக்கு நான் வயசுக்கு வரதுக்கு என்ன ஆகுது? ஆடு மாடுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல. மாடு கட்டி போடுற முளைக்குச்சி இருக்குல்ல? ஆமா அதுக்கு என்னப்ப சரியா வரும். இப்ப ஒரு தடவை நில்றி. ஆடு கட்டுற முளை குச்சிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளிச்சவாய்க்கு உட்கார்ந்து இருந்தா சரியா போயிரும். அம்மம்மா தம்பி என்று நம்பி. வணக்கம் அம்மா. அப்புறமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அவங்க அவன் தான் இருக்கா பாருமா. நல்லா இருக்கியடா? அவளையும் சேர்த்துக்கம்மா. பொம்பளை வாழ்க வளமுடன். அம்மா 2 பேரும் நல்லா இருங்க. உங்க ஆசீர்வாதத்தினால நாங்க என்னைக்குமே நல்லா இருப்போம். நல்ல மனதாக தான் நம்ம நல்லா இருப்போம். சரியா? அப்பா காவல் போய் சொல்லிருக்காங்க. நம்ம காவல் சிறந்த காவல். ஆமாம்மா. அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இடத்துல இருக்கு. பெருமைப்படக்கூடிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். பிரிந்து குழந்தைகளை பிரிந்து நாட்டின் எல்லையில் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம டீ இல்லாம வாழும் அந்த ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். அதை விட நமக்கெல்லாம் பக்கா மேலமா அற்புதமான ஒரு இசை காவல். அதை விட அற்புதமான மிக 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 சிறந்த ஒளிபெருக்கி பாலமுருகன். சாயல்குடி பாலமுருகன் மாமான சும்மாவா? ஒளிபெருக்கி ரொம்ப சந்தோஷமா பயந்துகிட்டே வந்தேன். நாளைக்கு திருநெல்வேலி எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். பகல் புறம் தூங்கவே முடியாது நாளைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையாக இருக்குது. அதை விட அற்புதமான காவல் ரசிகர்கள் காவல். நல்ல ரசிகர்கள், நல்ல மக்கள். அதை விட அற்புதமான அன்பு சகோதரர்கள் யூடியூப் எடுத்துட்டு எல்லா பக்கமும் எங்களை வந்து பார்க்க வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நன்றின்னு கூறி இப்போ நம்ம காவலுக்கு போலாமா? எதுல போலாம்? வண்டியில போலாமா? கமான் பேபி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம வந்து மாட்டு வண்டியில போலாம். மாட்டு வண்டி. மாட்டு வண்டியை புட்டிக்கிட்டு எப்படி போறது? மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுங்க. பிள்ளைங்க போராடி வாங்க ஜல்லிக்கட்டை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு